அவருக்கு அந்த அந்த பெரிய கௌரவம் கிடையாது. நான் ஒரு பெரிய ஜெபத் தலைவன். அதனால எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் என்ன வேணா நான் ஜெபம் பண்ணா சரியாயிடும். அப்படி நெறைய பேர் சொல்லுவாங்கல்ல. நான் ஜெபம் பண்ணா சரியாயிடும். நான் பண்ணிப்பேன், நான் செஞ்சுப்பேன், நான் கூட இருந்துப்பேன், நான் எல்லாம் செஞ்சு பார்த்துப்பேன். நான் தான் ஜெபம் பண்றேன்னு. இல்ல, இயேசு தேவை. இயேசு கிட்ட பாதத்துல விழுந்தான். பாதத்துல விழுந்து அவன் 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 ஆண்டவரை கேட்கிறான். என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், மரண அவஸ்தைப்படுகிறாள் என்று சொல்லி கேட்கும் போது அந்த இடத்துல பாருங்க, அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு அவ கேட்கிறதே அவளுடைய மரண அவஸ்தையில அவளுடைய ஆரோக்கியத்தை கேட்கிறார். பிரியமானவர்களே, அந்த மரண அவஸ்தையில ஆரோக்கியம் நீர் வந்து ஆரோக்கியத்தை கேட்கறதுக்கு அந்த ஒரு பெரிய வார்த்தையை சொல்லி கேட்கிறாங்க. அவள் ஆரோக்கியம் அடைய வேண்டும். இன்னைக்கு எந்தெந்த காரியத்துல நம்ம ஆரோக்கியம் அடைய வேண்டும்? நம்மளுடைய சரீரத்துல மட்டும் கிடையாது, நம்மளுடைய நிறைய இடத்துல நம்ம ஆரோக்கியம் அடைய வேண்டும். நம்முடைய சரீரத்திலும், மனதிலும், நம்மளுடைய செயல்களிலும், நம்முடைய வார்த்தைகளிலும் ஆரோக்கியமான வார்த்தையை பேசணும், ஆரோக்கியமான செயல்களை செய்யணும். ஆரோக்கியமா நம்ம இருக்கணும்னாக்கா ஆரோக்கியம் அடையும்படி அவர் தேடி வந்திருக்கிறார். அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு அவர் தேடி வந்திருக்கிறாரு. ஆரோக்கியம் அடையும்படி அவள் மேல் உமது கையை வெய்யும். இது ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான வார்த்தை. அவர் சொல்றது, அவர் எக்ஸ்பெக்ட் பண்றது. அவள் மேல கையை வெய்யுன்றாரு. இன்னைக்கு அவர் நம்புறாரு பாருங்க. அவர் முதல்ல அவர் செஞ்சுட்டு தன்னை தாழ்மையா பாதத்துல விழுறாரு. ரெண்டாவது அவர் கேட்கிறாரு, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், ஆரோக்கியம் அடையும்படிக்கு. அந்த ஆரோக்கியம் வார்த்தை எல்லாருக்கும் இன்னைக்கு தேவைப்படுது. ஆரோக்கியம் மனதளவுல, வார்த்தையில, ஆரோக்கியமான ஃபேமிலி லைஃப், ஹெல்தி ஃபேமிலி லைஃப், ஹெல்தி பர்சனல் லைஃப், ஒரு ஆரோக்கியமான வார்த்தைகள், ஆரோக்கியமான செயல்கள். இந்த ஆரோக்கியம் நமக்குள்ள இல்லைனாக்கா எதனா ஒரு குழப்படி வந்துட்டே இருக்கும். நம்ம பேசுற ஆட்கள் கூட ஆரோக்கியமானவர்களா இருக்கிறாங்களா? ஆரோக்கியமானவங்களா இருந்தா ஹெல்தியா இருக்கணும். அவங்க ஒரு வார்த்தை பேசும்போது அந்த வார்த்தைகள் நமக்கு பிரயோஜனமா இருக்கும். சோ இப்படி ஒரு ஆரோக்கியத்தை கேட்கறதுக்காக ஆண்டவர்கிட்ட தேடி வந்திருக்கிறார். பிரியமானவர்களை கொஞ்சம் நல்லா யோசித்தீங்கன்னாக்கா, இந்த ஆரோக்கியம் அடையவும் நிறைய இன்னைக்கு தேடிக்கிட்டு போறாங்கல்ல, எங்கெங்கயோ போறாங்க. அங்க போனா நான் நல்லா இருப்பேன், இங்க போனா நல்லா இருப்பேன், இந்த கம்பக்கூழ் குடிச்சா நான் ஆரோக்கியமா இருப்பேன், அந்த சாப்பாடு சாப்பிட்டா நான் நல்லா இருப்பேன், ஆரோக்கியமா இருப்பேன், அந்த யோகாவை செஞ்சா நான் ஆரோக்கியமா இருப்பேன். அதெல்லாம் ஒரு அளவுக்கு நம்மளே ஏதோ தேடி கண்டுபிடிச்சி நம்ம செஞ்சுக்கிறோம் அந்த ஆரோக்கியம்.